வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்டின்னா, உண்மை ஏன் பேச வேண்டும்? அப்டின்னு சொல்லிட்டு. அதாவது சிறு வயசுல இருந்தே நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா எல்லாருமே வந்து உண்மை பேசணும், உண்மை பேசணும்னு சொல்லி ஏன் அவங்கலாம் வந்து ஏன் அப்டி சொல்றாங்க? யோசிக்கிறீங்களா? ஏன் அப்டி சொல்லியிருக்காங்க? ஏன் வந்து ஸ்கூல்ஸ்னாலும் சரி, எல்லாருமே வந்து ஏன் நம்மளுக்கு வந்து உண்ம தான் பேசணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நம்மளுக்கு விட்டு சென்ற பாடம் வந்து உண்மை தான் பேசணும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து முட்டாளா? உண்மை பேசணும்னு சொல்லிட்டு, ஏன் ஏன் உண்மை பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க? அப்ப அத கடைப்பிடிங்கன்னு தானே சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புத்தர எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "உண்மை, கருணை அதுதான் வந்து கடவுள்" அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருக்கிறாரு. பதஞ்சலியும் என்ன சொல்லியிருக்காரு, "அந்த உண்மை அப்படிங்கிறது தான் வந்து உனக்கு சக்திய குடுக்குது" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் வந்து "உண்மை தான் தர்மம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. காந்தி வந்து "உண்மைய வந்து கடவுள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டாரு. அதாவது உண்மையா இருக்கிறவன் கடவுளை பார்த்துட்டு அந்த தன்மை உண்மை தன்மை வந்து கடவுளுக்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரமணர் வந்து என்ன சொல்லியிருக்காரா, "உண்மைதான் உன்னுடைய உள் ஆத்மா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ, இவ்வளவு பெரிய மகான்கள் வந்து சொன்னதை வந்து, அ யாருமே வந்து மோஸ்ட்லி இப்போ இங்க வெளியில பார்க்குறனாலும் சரி, ஆன்மீகம் ரீதியாக சரி, ஏன் வந்து இந்த 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 உண்மைய வந்து அவங்களால வந்து கடைபிடிக்க முடியல? ஏன் உண்மைக்கு வந்து இவ்ளோ கஷ்டப்படுறாங்க? இப்போ ஆன்மீகத்தின் உள் வளர்ச்சி அப்டின்னாலே என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, உண்மை பேசுறது தான் வந்து உள் வளர்ச்சி. அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற தீமைகள் எல்லாத்தையும் வந்து அழிக்கணும். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிறு வயசுல இருந்தே நான் ரொம்பலாம் பொய் சொல்ற பழக்கம் வந்து எனக்கு அவ்வளவா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 80% நான் வந்து உண்மை சொல்றேன் அப்டின்னா, ஒரு 20% வந்து பொய் சொல்வேன். பட் இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ட்வின்ட்டனா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, 100% என்னால வந்து பொய்யே வந்து பேச முடியாத அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னு வேணா சொல்லலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் என்னோட இதுல 95% அதாவது ஒரு ஒரு 5% வேணா அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர் தான். 95% 90-95% நான் உண்ம தான் வந்து பேசுவேன். அப்போ ஆனா, இதனால நெறைய பாதிப்புகள் எனக்கு வந்திருக்கு. உண்மை பேசுறதுனால நெறைய பாதிப்புகள் வந்திருக்கு. 90% நம்ம உண்மை பேசினோம் அப்டின்னா, நெறைய பாதிப்புகள் வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சரி அந்த அளவுக்கு உங்களால வந்து கஷ்டத்தை உண்மை பேசி, எல்லாராலயும் வந்து கஷ்டத்தை வந்து வாங்க முடியாது. நான் வந்து அப்டி பண்ண முடியாது அப்டின்னு சொன்னா, அட்லீஸ்ட் ஒரு 80% உண்மை பேசலாமே! ஆனால், இங்க இருக்கிறது என்னதான் மாறியிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 20% 10% உண்மை பேசுறாங்கள். 80% 70% எல்லாமே என்ன பண்றாங்க? பொய் 90% 100% கூட பொய் தான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இந்த இது வந்து வளர்ந்துகிட்டு போது. இதை வந்து தடுக்கணும். ஏன் அப்டின்னா, பயம் இல்லாமல் போயிட்டு. அதாவது சோசியல் மீடியாவே நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வந்து ரெக்கார்டபிளா இருக்கு. இருந்தும் வந்து தைரியமாக பொய் சொல்றோம். இதை வந்து தைரியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்களலாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்கா? இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு நெறைய எனர்ஜி வைஸ் வந்து அவங்கள வந்து சென்ஸ் பண்றது கூட திறமன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க தேர்ட் ஐ எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னாலே அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவங்க எல்லாருமே இந்த ஆன்மீகவாதிய பார்த்து ஆக்சுவலா வந்து பயப்படணும். இங்க என்ன மாறிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மீகவாதியும், இவ்வளவு கத்துக்கிட்ட ஆன்மீகவாதியும், இவங்களோட பணத்துக்காண்டி, பதவிக்காண்டி இவங்களோட சேர்ந்து பொய்யில பொரளும்போது, நார்மல் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் வந்து இந்த பயம் வந்து இல்லாம போச்சு. ஏன் அப்டின்னா, இவுங்க வந்து இவுங்களே வந்து கைக்குள்ள போட்டுட்டாங்க. அதாவது உண்மைத்தன்மையோட, இறைத்தன்மையோட இருக்கிறவங்களே இவுங்க என்ன பண்றாங்க, பணத்தை குடுத்து, இவுங்க அவங்கள வந்து விலை குடுத்து வாங்கிர்றாங்க. பொய் சொல்ற சூழ்நிலைக்கு வந்து இவங்கள வந்து ஏன்னா பணத்துக்கு வந்து பணிஞ்சுட்டான், பதவிக்கு வந்து பணிஞ்சுட்டான், ஆசை இருக்கு இவனுக்கு. ஆசையோட இவனுக்கு வந்து பேராசை இருக்கு. ஆன்மீகம் இருந்து அப்ப அவன் வந்து இவங்களலாம் பார்த்து புழுவா நெனைக்கிறான். "நீ எல்லாம் என்ன ஆன்மீகவாதி?" அப்ப அவன் என்ன மரியாதை குடுப்பான் உங்களுக்கு? ஆன்மீகவாதிக்கான மரியாதையே வந்து அதனால இழக்கப்படுறாங்க. ஸோ, டோட்டலாவே நார்மல் ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து மனசாட்சி, பயம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு, எல்லாமே பணத்த குடுத்து சரி பண்ணலான்னு வருது. சரி அட்லீஸ்ட் அவன் வந்து ஆன்மீகவாதிய பார்த்தாவது வந்து பயப்படணும். அதுவும் இல்ல. ஏன்னா அந்த ஆன்மீகவாதியே பொய் சொல்லிட்டு திரியிறான். ஜோசியக்காரன் பொய் சொல்லிட்டு திரியிறான். அப்புறம் யாரு நம்ம ஏடு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எதுக்காண்டி இவ்ளோ கேவலமா ஆயிட்டாங்கங்கிறது தான் எனக்கு தெரியல. அதாவது அ ஒரு இப்போ ஒரு 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 இதுல வந்து ஒரு இருக்கலாம்.
ஓரளவு வந்து அதாவது பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். 50, 50 இருக்கலாம். சரிங்களா? 50% பீப்பிள் வந்து இப்படி இருக்கிறாங்க. இல்ல 50% பீப்பிள்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அப்ப வந்து பேலன்ஸ் இல்லாம போகுது உங்களுக்கு. சரிங்களா? எல்லாமே எல்லாமே டபுள் கலந்தது சரிங்களா? இருள், வெளிச்சம் எல்லாமே வந்து ஹாஃப் ஆஃப் இருக்கணும். உண்மதான். ஆனா, இங்க இருள் மட்டுமே வந்து அதிகப்படியா பொய் மட்டுமே அளவுக்கு அதிகமா போகும்போது, நெறைய வரலாறுகள் மறைக்கப்படுது. மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு விதமான இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன் அப்டின்னா, இப்ப நானே சோசியல் மீடியா பார்க்குறேன். எனக்கே கன்ஃப்யூஸா இருக்கு. எது உண்மை? உண்மை உண்மை தேட வேண்டியது இருக்கு. பயமா இருக்கு நம்மளுக்கு. எ எப்படி இருக்கிறாங்க? எது வந்து நம்மளே வந்து குழப்பிருவாங்க. நம்மளே வந்து மென்டல் ஆக்கி விட்டுருவாங்க போல. இவங்களலாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நம்மள இதுங்க பதவிக்காண்டி, பணத்துக்காண்டி நம்மள மென்டல் ஆக்கி, நம்மள ஏமாளியாக்கி, நம்மள கோமாளியாக்கி, என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாரி இருக்கிறாங்க. இதுல வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னிங்கிறாங்க, சோல்மேட்ஸ் இதுங்கிறாங்க, சிவசக்தி கான்செப்ட்ங்கிறாங்க. வாய தொறந்தாலே வந்து பொய் தான் வருது. எதுக்கு அப்போ நீங்க என்ன இந்த கான்செப்ட்லலாம் வந்து எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆன்மீகத்திலயும் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ உள் வளர்ச்சி அப்படிங்கிறது எதுக்கு வந்து எடுக்கல? ஸோ அப்ப இவ்வளவு மகான்கள் சொல்லியிருக்கிறதுல ஒரு சின்ன இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதாவது உன்னுடைய வந்து அவேர்னஸையோ, உங்களுடைய இதையோ வந்து நீங்க வந்து ஒரு என்லைட்மென்ட் ஆகுறதுக்கு நீங்க பண்றீங்க. 3 ஐ ஓப்பன் பண்ணணும். எல்லாமே ஓப்பன் ஆகணும். எனக்கு வந்து அப்படி சக்ராஸ் எல்லாம் ஓப்பன் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நீங்கள் ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உண்மை பேசணும். இப்ப எதுக்கு பயப்படுவேன். இப்ப நான் வந்து எதுக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பொய் பேசுறாங்கல்ல, இந்த பொய் பேசுறவங்களுடைய உண்மை தன்மைய பார்த்து பயப்படுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ஆன்மீகவாதி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்ப்பேன். அவங்கள வந்து எனக்கு பிடிக்கும். அவங்கள பிடிக்கும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்கள கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது, அவன் என்னதான் வந்து பொய் பேசுறாங்கங்கிறது எனக்கு தெரிய வரும். என் இன்ட்யூஷன்ஸ்ல வந்து எனக்கு தெரிய வரும். எனர்ஜி வைஸா எனக்கு தெரிய வரும். நான் அத பார்த்து வந்து பயப்படுவேன். என்ன இப்படிலாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத மூடுறதுக்கு போய் இப்படியே பொய் மட்டுமே அவங்க பேசி, பேசி, பேசி அவங்களுடைய மனம் வந்து இருளடைந்து போயிட்டு. இதுல வந்து இவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு, "உண்மைதான் கடவுள்" அப்படின்னு சொல்லிட்டாரு. "உண்மைதான் இறை." அப்போ இப்ப வாராகி ஃபார் எக்ஸாம்பிள் வாராகி எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் வந்து வாராகி டீட்டி. அப்போ நான் வாராகியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லணும். எல்லாருமே வந்து சொல்லலாம். ஆனா எனக்கு எனக்கு மனசாட்சியோட நான் வந்து சொல்லணும். நான் இவளோட பிள்ளை அப்படின்னு சொல்லி. அப்ப வாராகிக்கு வந்து ஒரு திமிரு உண்டு. திமிருல இருந்து பிறந்தவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த திமிரு வந்து நல்ல திமிரு. அந்த திமிரு என்ன தெரியுமா? இப்போ இப்போ இப்ப நான் வந்து பேசுறேன்ல, நான் உண்மை பேசுவேன். நான் வாராகியோட பிள்ளை. நான் வந்து உண்மை பேசுவேன். அப்போ நான் வாராகிய வந்து அப்போ அந்த இறைக்கு வந்து யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை பேசுறவங்கள தான் பிடிக்கும். பொய் பேசுறவங்களலாம் பிடிக்காது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, அவங்க நாட்கில் வந்து குடியேறவே மாட்டான். என்னைக்கு ஒருத்தன் வந்து பொய் மட்டுமே பேசிட்டு இருக்கிறானோ, அவனுடைய வாக்குக்கு வந்து அவன் வரவே மாட்டான். எல்லாமே வந்து அவங்க 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 வந்து பேசுற இதெல்லாமே வந்து ஒ அஸ் அப்படியே மங்கி, 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 மங்கி ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பொய் வந்து ஒரு மனிதனை வந்து அவன் யார் அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவன வந்து ஒரு 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 இதுல போய் தள்ளிரும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால தான் அவங்க அப்போ இறைத்தன்மையோட வந்து அவங்க ஒப்பிட்டு இத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எவ்வளவு முக்கியம்? இந்த ஜர்னில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உண்மை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அந்த உண்மைய நீ வந்து எடுத்தா தான் உன்னோட மனசாட்சியே வந்து ஆக்டிவேட் ஆகும். நீ மனசாட்சிய ஆக்டிவேட் பண்ணா தான் உனக்குள்ள இருக்கிற அத்தனை துர்குணத்தையும் வந்து உங்களால வந்து இழக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த மனசு எதுக்குனாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி நான் இதுக்கு தான் போய் சொன்னேன். இதுக்கு தான் இப்படியே சாக்கு போக்கு சாக்கு சொன்னேன்னா, கேட்கிறவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. உன்னை நீயே இழந்துகிட்டு இருக்கிற. உனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போகறதுக்கான ஒரு ஒரு நிலை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஏன் இந்த டாபிக்க நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து நெறைய வந்து என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிப்பீட்டடா என்ன அப்படின்னா, பொய் சொல்லி இந்த மாரி வாழ்றவங்க. ஏன் அப்படின்னா, நான் அரசியலுக்குள்ள இந்த இது பார்த்துட்டு இருக்கும்போது, வெளியில பார்க்கும்போது நெறைய இதுல வந்து இந்த ஜோசியக்காரன், இந்த அரசியல் ஆன்மீகவாதி எல்லாமே வந்து மிங்கிள் ஆகி இத வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ, அப்ப வந்து என்ன அப்டின்னா, ஏன் வந்து இவங்கலாம் வந்து இப்டி இருக்கிறாங்க? ஆன்மீகத்துல இருந்தா உனக்கான ஒரு இத பண்ணிட்டு உன்னால என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுட்டு போ. இல்ல அரசியலுக்கு வந்தா அவங்களுக்கு நற்குணங்கள் போதித்து, அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நீங்க ஆன்மீகவாதியா இருக்கணுமே ஒழிஞ்சு, அவன்ட்ட பணத்த வாங்கிட்டு அவனுக்கு குறி சொல்றவனா இருந்து என்னத்துக்கு நீங்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கிறீங்க? அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அது அது சுத்தமா வந்து எனக்கு பிடிக்காது. ஏன் அப்டின்னா,
அப்பம் நீங்கள் வந்து கும்பிடுற இறையா இருக்கட்டும், நீங்கள் எடுத்த தெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து நல்ல விதமா இல்ல. ஒரு தாய்க்கே நீங்க பாருங்களேன், இப்ப என் 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 ஒண்ணும் வேறவே வேற ரொம்ப பெரிய இதெல்லாம் நீங்க வந்து போ வேண்டாம். உங்க பிள்ளை எடுத்துக்கோங்க. உங்க பிள்ளை பொய்யா நீங்க வந்து உண்ம உங்க பிள்ளை தெரியுது. பொய்யா பேசுறா உங்க பிள்ளை. உங்களுக்கு புடிக்குமா? புடிக்காதா? பொய் பேசினா உங்களுக்கு எந்த தாய்க்காவது புடிக்குமா? புடிக்காது. அப்போ ஒரு நான் நம்மளுக்கே ஆஃப்டர் ஆல் ஒரு மனித பிறவியான தாய்க்கே பிடிக்கலன்னா, அ பிரபஞ்சத்தின் தாய் அவளுக்கு எப்படி பிடிக்கும் உங்கள? எப்படி பிடிக்கும்? எப்படி வந்து நீங்க அவ அவ குழந்தைகள்ன்னு சொல்லிட்டு சொல்றீங்க? அப்ப என்னன்னா, நீங்க போய் பேசி, பேசி உங்களோட மனசாட்சி வந்து இல்லாம போயிட்டு உங்களுக்கு. மனசாட்சி இல்லாம போனதுனால, ஆன்மீகத்தில் உங்களுக்கு வந்து வீழ்ச்சி. வெளிய பார்க்க வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இப்ப என்ன என்ன அப்டின்னா, இப்ப ரீசென்ட்டா இப்டி நடந்துட்டே இருந்துச்சு. அப்ப எல்லாரும் வந்து என்ன சொன்னது என்ன வந்து ரிப்பீட்டடா எனக்கு வந்து தெரிய வந்து ஒரு 2, 3 கால்ஸ்லயே வந்து என்ன சொன்னாங்க, "இப்படி இருக்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா பதவி, நெறைய கோடீஸ்வரரா இருக்கிறாங்க, லட்சாதிபதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப ஜாம் ஜாம்னு இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2, 3 பேர் எனக்கு சொல்லையும், எனக்குள்ள வந்து இது வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் வந்து இப்படியே வந்து எல்லாத்தோட மனதையும் வந்து இந்த மாரி இத பார்க்கும்போது தான் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப நம்மளும் இப்படி மாறுனா என்ன? நம்மளும் இப்படி இருந்தா என்ன? அப்ப அப்படிங்கிற மாரி மென்டாலிட்டி வந்து உருவாக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ நம்மட்ட இந்த ஜர்னில இருக்கிறவங்களுக்கே வந்து அந்த சந்தேகம் எழும்புது. ஏன் நான் வந்து இப்படி இருக்கணும்? ஏன் வந்து நான் வந்து குடுக்கணும்? அப்ப அவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்க அம்மாட்ட வந்து நான் இந்த இந்த கேள்விய இப்ப கொஞ்ச காலமா நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன என்ன நடக்குது? ஏன் வந்து இப்படியெல்லாம் வந்து நடக்குது? அப்ப இவங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து மதிப்பில்லாம போகிற மாதிரி இருக்குதே! எல்லாரோட மனநிலையும் வந்து மாறிக்கிட்டே இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் வந்து இறுதியா வந்து இங்க ஒரு முருகர் கோயிலுக்கு வந்து நான் வந்து போறேன். முருகர் கோயிலுக்கு நான் வந்து போகும்போது நான் ஏற்கனவே எங்க அம்மாட்ட நான் கேட்டுட்டே இருக்கிறேன். "எம்மா இதுக்கு என்னைய வந்து பதில் சொல்லு. எப்படி என்ன ஏதாவது ஒண்ணு வந்து எனக்கு வந்து காட்டு. ஏன் வந்து ரிப்பீட்டடா வந்து எல்லாரும் இப்ப கொஞ்ச நாளாவே இந்த மாதிரியே வந்து எல்லாரும் வந்து என்கிட்டயே சொல்ற மாரியே இருக்குதே! அப்ப இவங்க எல்லாம் என்ன கன்வின் பண்ண வராங்க? என்ன சொல்ல வராங்க என்கிட்ட அப்டின்னா, எதுக்கு உண்ம பேசிக்கிட்டே நீ இருக்கணும்? நீனும் அவங்களோட எல்லாரையும் போல கலந்துர வேண்டியதானே! அப்டிங்கிற மாரி இவங்க வந்து எடுக்குறாங்களாம். அப்டிங்கிற மாரியே எனக்கு தாட் எழுந்துகிட்டே வந்தது. அப்ப நான் அந்த கோயிலுக்கு போறோம். கார்ல போறோம். கார்ல போம்போது அந்த டிரைவர் வந்து என்கிட்ட வந்து பேச்சு குடுத்துட்டே வராரு. பேச்சு குடுத்துட்டே இருந்தோனே, அவரு பாட்டுக்கு அவரு பேசிட்டே இருக்கிறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, "என்னைய வந்து ஒருத்தவங்க வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்கம்மா. என்னோட பணத்தையும் வந்து புடுங்கி இது பண்ணிட்டாங்க. ஏமாத்திட்டு நான் திருடன்னு சொல்லி அவங்க வந்து என்னைய இது பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப வருட காலமாக நான் வந்து வேல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இங்க. அது சொன்னதுலருந்து எனக்கு வந்து நான் வந்து அவரு பெரிய லெவல் தான். எ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்காரு. இப்ப எல்லாருமே வந்து கோடீஸ்வரன் தான் வந்து அந்த தொழில்ல இருந்திருந்தேன் அப்டின்னா, நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கேன். ஆனா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த சைடே வந்து நம்ம போக்கூடாது. போனா தொட்டு தொட்டு எல்லாருமே வருவாங்க. ஸோ, நான் தனியா வந்துட்டேன். தனியா வந்துட்டு நான் இப்ப பாருங்க, நான் என் பாட்டுக்கு நானு, என் பிள்ளைகளு எல்லாரும் நம்ம என்ன இருக்குதோ, நாங்க நிம்மதியா இருக்கிறோம். எனக்கு 2 குழந்தைங்க. இந்த குழந்தைகளும் வந்து மேரேஜ் தான் அப்டி சொல்லி ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரிய சொல்ட்டாரு. அப்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா, ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து இருந்தது. அப்ப அவரு சொன்னாரு, நான் சொன்னேன்லம்மா அந்த பழைய ஓனர் அவங்களுடைய இதுல உள்ள பில்டிங்ஸ் இது அப்டின்னு சொன்னா, பார்த்தா பெரிய பிரம்மாண்டமா இருந்துச்சு. உடனே நான் ஒரு வார்த்தை கேட்டேன். "என்னங்க இவங்கள ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. இவங்க எல்லாருமே வந்து நல்லா தானே இருக்கிறாங்க. பெரிய பெரிய பில்டிங்." உடனே அவரு சொன்னாரு, "அப்படி சொல்லாத. அப்படி அப்படி நினைக்காதம்மா. அ என்னைய ஏமாத்துனவங்க வெளித்தன்மையில் வந்து அவங்க பணம் இதுக்குனால நடிக்கிறாங்க. ஆக்சுவலா எனக்கு மட்டும் தான் தெரியும். எப்படி அப்படின்னா, என்னைய ஏமாத்துன ஒரு பார்ட்னர் அங்கேயே வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் அந்த இது இருந்துச்சு. அதுல என்னை ஏமாத்துன ஒருத்தர் வந்து இறுதி காலகட்டத்தில் வந்து அவ்ளோ கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும், ஏதோ ஒரு இதாகி படுத்த படுக்கையாகி, அ அவரு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட இறங்காம, பயங்கர கஷ்டப்பட்டு, கடைசில கோமா ஸ்டேஜுக்கு போயி, அப்படி இருந்து லாஸ்ட்ல வந்து இறந்து போயிட்டாரு. அதையும் விட்டு அவங்களோட பையன வந்து என்னை எப்படி வந்து இவரு ஒரு பார்ட்னர் அதுல இருக்கிற ஒரு பார்ட்னர் வந்து என்னைய ஏமாத்துனாரோ, அதே மாதிரி அவங்களோட பையன இன்னொருத்தர் வந்து அதே மாரி ஏமாத்தி, அவனோட வீட்ட பறிச்சு, அந்த பையன் வந்து இப்போ வந்து வாடகை வீட்ல இருக்கிறான். அப்போ இன்னொரு பார்ட்னர் தான் வந்து அதுல வந்து ஆண்டிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. ஸோ அப்போ அப்போ பிரபஞ்சம் வந்து
கரெக்ட்டா தான் நடத்துது. அப்ப அந்த காலத்து மகான் சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாமே கரெக்ட்டு தான். அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க பொய் சொல்லி நீங்க வந்து ஏமாத்துனீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக தண்டனை இருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த பிறவியிலே வந்து கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு அதாவது அந்த முருகர் கோயில் தான் நான் போகும்போதே எனக்கு இந்த இந்த இவ்ளோ பெரிய மெசேஜ் வந்து எனக்கு கிடைச்சுச்சு. எனக்கு வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரிப்பீட்டடா நான் எங்க அம்மாட்ட நான் வந்து ஏன் வந்து இப்படி எனக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான், அப்ப என்ன அவரு சொன்ன 2 விதம் நான் வந்து தெரிஞ்சுட்டேன். இந்த மாரி ஏமாத்துனாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து நிம்மதி தாம்மா முக்கியம். அவங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்காது. வெளிய பார்க்கும்போது நடிச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள பார்த்தா எல்லாம் நோய், அவங்களுக்கு கிடையில கிடைக்கிறது, அதுக்கப்புறம் அவன் ஏமாத்துறது, அவன் இது பண்ணி நிம்மதி இல்லாமல் வந்து தவிச்சுட்டு இருப்பாங்க. மனுஷனுக்கு வந்து நிம்மதி தான் வந்து முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்லி முடிக்கிறாரு. எனக்கு அப்படியே அப்படியே என்னமோ முருகர் எங்க அம்மா வந்து இந்த வாக்கியம் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியா இருந்துச்சு. ஸோ, அப்ப நான் என்ன அப்படின்னா, அப்புறம் நான் வீட்டுக்கு வரையும் இன்னொரு பொண்ணும் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு கால் பண்ணுது. கால் செக்ஷன் எடுக்குது. அந்த பொண்ணும் வந்து சொல்லுது. எனக்கு இப்படிலாம் தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த கதையை அந்த புள்ளட்ட வந்து நான் வந்து சொல்றேன். "இல்லம்மா நீ அப்படி நினைக்காத. ஏன் வந்து நம்ம இப்படி ஏமாத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எம்பத்தா இருக்கிறோம். இந்த ஜர்னி வந்து எம்பத் இருக்கிறனால எல்லாருமே ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நெறைய துரோகங்கள் செஞ்சது, நெறைய பொய் சொல்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப நான் சொன்னேன், "இப்போ எனக்கு இது வந்து நீ கேட்கிற. ஆனா இப்போ இதுக்கு முன்னக்கூட்டி தான் வந்து எனக்கு இவரு வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர் கோயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து முருகருடைய அதிதீவிர பக்தை அப்படின்னு சொல்லுது. எனக்கு எப்படி வந்து கடவுள் வந்து குடுக்குறாரு பாருங்க. அப்போ ஒரு நல்ல நல்ல இதை வந்து நம்ம வந்து சொல்லணும் எல்லாத்துக்கும். உண்மை பேசு. உங்களுக்கு யாருக்குனாலும் சரி. நீ அப்ப உண்மையா இரு. கஷ்டமா இருக்கும். உண்மையா இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து பொய் பேசுறவங்க இருக்கும்போது, நீங்க தனியா தெரிவீங்க. எல்லாரும் உங்கள விட்டுட்டு வந்து போகுற மாரி இருக்கும். இப்படி சிறுக சிறுக நம்ம பிராக்டிஸ் பண்ணா அதான் டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் உண்ம தான் பேசுவேன். இல்ல எழுதுங்க உட்காந்துக்கு. நோட்டு போட்டு நான் உண்மை பேசுவேன். நான் உண்மை பேசுவேன். பொய் பேச மாட்டேன்னு சின்ன பிள்ளை மாரி உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. ரிப்பீட்டடா எழுதிட்டே இருங்க. அது ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகி நீங்களாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உண்மை பேச ஆரம்பிச்சாலும் ஓகே தான். அது என்னன்னா, இதெல்லாம் சிறு சிறு குணங்கள் தான். ஆனா மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற அத்தன பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. எல்லாமே வந்து இது நம்ம லைட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்திருக்கும். அதாவது லைட் குடுக்குறதுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கிறோம். அது விழிப்புணர்வு தன்மைய வந்து குடுக்குறதா தான். அப்போ உங்களால தெரிஞ்சவங்களுக்கு சின்ன சின்னதா சொல்லி இப்ப என் பிள்ளைட்ட நான் பொய் பேசவே கூடாது அப்படின்னு. நீ வந்து என்ன தப்பு பண்ணாலும் என்ட்ட வந்து சொல்லிரு. நான் வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நான் அதுக்கு சொல்யூஷன்ஸ் நான் வந்து சொல்றேன். ஆனா, பொய் மட்டும் பேசி அத மறைக்கணும்னு ஒரு பொய் சொன்னேன்னா 10 பொய்யா வரும். அது வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆன்மீகத்தில் பொய் பேசுறவனுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, மனம் வந்து ரொம்ப அது நான் நான் சொல்றதா எல்லாமே. அதாவது அவனுக்கு என்ன என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வந்து மனம் வந்து ரொம்ப பேசிக்கலா குழம்பிரும். ஆ முக்கியமா வந்து என்னதான் உள் உணர்ச்சி, குற்ற உணர்வு வந்து அவனுக்கு எழும். அதாவது அதான் சொல்றேன். மனசாட்சி இல்லாம குற்ற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து எடு எடு ரொம்ப 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 வந்து எழும்ப ஆரம்பிச்சு, நிம்மதியற்ற வாழ்க்கை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் எவ்வளத்துக்கு எடுத்திருந்தாலும், அவங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும். அப்ப வந்து ஆன்மீகம் அப்டின்னாலே என்ன அப்டின்னா, உண்மையை காணும் பயணம் தான். இந்த பயணமே உண்மைய தேடி தான் வந்து பயணிக்கிறோம். அதுவே இல்லாம பொய்யிலே பயணிச்சிருந்தா உண்மைய எங்க போய் கண்டுபிடிக்க? என்ன என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உண்மைய கண்டுபிடிக்கன்னா, நீ இறைய கண்டுபிடிக்க முடியாது. உண்மையா இருந்தா தான் நீ வந்து இறைய கண்டுபிடிக்க முடியும் அப்டின்னு சொன்னா, இதுதான் சொல்ல வந்தேன். அதாவது கர்ம விதி. அதுக்கு தான் இந்த கதை சொன்னேன் நானு. அதாவது நீ என்ன சொல்றியோ, அதுதான் வந்து உனக்கு வந்து திருப்பி வரும். அதாவது என்ன சொல்லிருக்காங்க, நீ கொடுப்பது தான் திருப்பி வரும். பொய் பேசினால் பிறர் நம்பிக்கை வந்து நீ இழப்ப. பிறர் உன்னை ஏமாற்ற வாய்ப்பு. அதான் சொல்றானே இந்த பையன் இவங்க இவங்க சொல்லிட்டாங்க. இது இந்த ஜெனரேஷன் இல்லனாலும், அடுத்த ஜெனரேஷனையும் வந்து பாதிக்குது. அதான் சொல்றேனே. இப்ப நான் செஞ்சேன், நான் பொய் பேசினேன் அப்டின்னா, என் பிள்ளைய பாதிக்கும். இது எதுக்கு நம்மளுக்கு? அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப சித்தர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளம் சுத்தமாக இருந்தால் தான் இறை உணர்வு. உன்னோட உண்மை அப்படிங்கிறத நீ வந்து உன்னோட உள்ளத்தை வந்து சுத்தமாக நீ வைத்துக் கொண்டால் தான், அங்கே இறை வந்து இறை உணர்வே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, நெறைய பேசுறாங்க எல்லாரும். ஓவரா பேசுறாங்க. அப்போ பொய்யும் ஓவரா பேசுறாங்க. இப்போ
யோசிக்கும்போது தான் என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இறை உணர்வுல இவங்க வந்து பேசுறாங்களா? இல்ல ஏதோ சித்தி அடைஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ வந்து 2 ரியாலிட்டி அதாவது பொய் அப்படிங்கிறது வந்து 2 ரியாலிட்டி வந்து உருவாக்கிரும். உங்களுடைய செல்ஃபே வந்து அது வந்து மறைச்சிரும். ஆன்மீக முன்னேற்றத்தை வந்து சுத்தமா ஸ்லோ பண்ணிரும். உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து இருக்காது. அப்படியே இருப்பீங்க. இப்போ சிலவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் நல்லா இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு போனோனே அவங்களுக்கு அடி தாங்க முடியாம உண்மை பேசி, பேசி அடி தாங்க முடியாம, ஐய்யய்யோ! நம்ம பழையபடிக்கே மாறிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய குறி கதை அப்படிங்கிற மாரி பழையதுக்கே போய் உழுந்து, அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுக்கு வளர்ச்சியே கிடைக்காது. அவங்களுக்கு அப்படியே தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அது அது இப்ப வந்து என்ன அப்படின்னா, வெளியில வந்து சர்வே பண்ணலாம். இதான் நான் சொல்ல வந்தது. வெளியில் அவன் எவ்வளோ நாளும் சர்வே பண்ணலாம். பட் உள்ளத்தில் அவனால வளரவே முடியாது. அப்போ நீ ஆன்மீக பாதைக்கு வந்ததே வேஸ்ட். அதற்கு நீங்கள் ஆன்மீக பாதைய உட்டுட்டு, அப்படி நான் இல்ல என்னால வந்து இந்த பாதைக்கு வந்து இருக்க முடியாது. என்னால அடி வாங்க முடியாது. உண்மை பேசினா எனக்கு பலருக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னைய. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நம்ம என்னைய விட்டு போறாங்க. வித்தியாசமா பார்க்குறாங்க என்னைய. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த போர்வைக்குள்ளே நீங்கள் வந்து இருக்காம, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத விட்டுட்டு வந்து போயிருங்க. ஏன் அப்படின்னா, உள் வளர்ச்சி எடுக்காம இந்த பாதையில இருந்து என்ன சாதிக்க போற? உனக்கு வந்து அவுட்டர் ரியாலிட்டி தானே வெளியில் தானே வெளியில் அழகா சர்வே பண்ணலாம். பொய் பேசினா வெளியில் வந்து சூப்பரா சர்வே பண்ணலாம். அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்க பொய் பேசினா தான் சர்வேயே பண்ண முடியும். சர்வே ஓஹோன்னு அதாவது பொய் பேசினா கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு இப்ப சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்குது. எப்படி இவ்ளோத்துக்கு அதாவது ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஒரு யுக மாற்றம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஒரு பூமி வந்து ஒரு வேற ரேஞ்சுக்கு போப்போது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இந்த நடந்துகிட்டு போய் இருந்துச்சு. நானும் நெனச்சேன், ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உருவாக போகுது போல. நல்ல மாற்றமா இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் முடிஞ்சு ஓரளவு நல்லதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, இப்படி சடனா கெட்ட லெவல் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரியுது. நம்மளே வந்து சில நேரம் அப்படியே யோசிக்க வைக்குது. நம்ம நம்ம உண்ம தானே பேசுறோம். இல்ல இது இதுங்க வந்து பொய் பொய் இதுங்க உண்மையா? இல்ல நம்ம உண்மையா? அப்டி சொன்னேன். அப்பதான் நெனச்சேன், எம்மாடி இந்த லெவலுக்குள்ள வந்து ஃபோன வந்து ரொம்ப பார்த்தோம்னா, நம்ம பைத்தியமாயிரும் போல நம்ம. அந்த மாரி மக்கள். அப்ப நான் அதான் நெனச்சேன். இவ்ளோ விழிப்புணர்வு அடைந்த நம்மளையே வந்து இந்த அளவுக்கு குழப்புறாங்க அப்டின்னா, பாவம். ஒண்ணுமே தெரியாத அப்ராணி மக்களுக்கெல்லாம் வந்து நெலைமை என்னாக போகுது அப்டின்னு நெனச்சா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ ஆராய்ச்சி பண்ணி, அவரு ஒரு ரீல்ஸ் வந்தாலும் சரி, ஒரு 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 நியூஸ் வந்தாலும் சரி, 10 வாட்டி நம்ம வந்து சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் என்ன போடுறானே என்ன அது உண்மதான் போடுறானா என்னன்னே தெரிய முடியும். எதையுமே வந்து நம்ப முடியாத ஒரு நிலை. அதுக்கு பல வாட்டி ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு. எது உண்மைன்னு தேட வேண்டியது இருக்கு. ஒரு வாட்டி போயி ஒரு சேனல் போட்டானா, அதுக்கப்புறம் திருப்பி அவன நம்ப மனசு வர மாட்டுது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்துல வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எ நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச சரவுண்டிங்ஸு, உங்க குழந்தைகள், உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க. பரவால்ல. உண்மை பேசுங்கங்க. என்ன ஆயிர போது? உண்மை பேசுங்களேன். இப்ப என்னதான் ஆயிருதுன்னு பார்ப்போமே! அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமே! அப்படிங்கிற மாரி சொல்லி, பல பேர கன்வின்ஸ் பண்ணி, இந்த இதுக்கு வந்து நீங்க வந்து கொண்டு வாங்க. அதாவது அ முந்தி வந்து கிறிஸ்டியானிட்டி இப்படி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மத மாற்றம் மாறுவாங்க. நான் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது, அவங்க எங்க தான் கத்தி திட்டுவேன். ஆனா, அத ரிப்பீட்டடா சொல்ல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மதத்துக்கு வந்து மாறுவாங்க. இப்ப நம்ம நெலைமை என்ன ஆயிட்டுன்னா, உண்மை பேசணும். இனி இனி வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, துண்டு சீட் அடிச்சு, இனி வந்து எல்லா இடமும் போஸ்டர் அடிச்சு, "உண்மை பேசுங்க, உண்மை பேசுங்க. எல்லாரும் உண்மை பேசுங்க, உண்மை பேசுங்க. உண்மை பேசினா தான் இறை" அப்டின்னு சொல்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்து போயிட்டோம். அதாவது இனி என்ன பண்ணணும்னா, எல்லார்ட்டயும் போயிட்டு, இதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு, இதுக்கு பண்ணி என்ன அப்டின்னா, "உண்மை பேசுங்கள். உண்மை செத்துக் கொண்டிருக்கிறது. பொய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மை பேசுங்கள்." மகான்கள்லாம் என்னென்ன உண்மைலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்ளோ மகான்கள் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ, இதுல எவ்ளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. நீ உண்மை பேசினா இறையவே பார்ப்ப. உண்மைதான் வந்து உனக்கு இறை உணர்வு குடுக்கும். உண்மைதான்ப்பா இறை அப்படிங்கிறதை வந்து சொல்றதுக்கு இனிமே வந்து வர்ற காலகட்டத்தில்
இப்படிதான் நடக்கணும் போல. ஏன்னா அப்பதான் பல பேருக்கு வந்து தெரியுமோ என்னமோ தெரியல. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா போயிட்டு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்க. இல்லன்னா இனிமே வந்து ஒரு மேடை போட்டு உண்மை பேசுங்கள், உண்மை பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு அங்கங்க ஒட்டி, மக்களுக்கு வந்து அப்படின்னா தான் வந்து புரிய வைக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ரீசென்ட்டா வந்து இது நெறைய ஏற்கனவே நான் பேசியிருப்பேன். உண்மைய இப்ப நெறைய வாட்டி பேசியிருப்பேன். ரீசென்ட்டா நெறையா இந்த மாதிரி தாட்ஸ் இருந்ததுக்கு, அதாவது உண்மையா இருக்கிறவங்களையும் குழப்புதுன்னு சொல்ல வரேன். நான் இப்ப மெயினா சொல்ல வந்தது என்னன்னா நம்மளே வந்து ஐய்யய்யோ! தப்பா இருக்குமோ! நம்ம தப்பா இருக்கமோ! அப்ப இப்படிதான் நம்ம மாறணுமோ! அப்படிங்கிற மாரி ஒரு உண்மை தன்மை இருக்கிறவங்களே வந்து குழப்புதுல்ல. இது நீடிக்கக் கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டாபிக் திருப்பியும் நான் வந்து எடுத்து பேசுறேன். அப்படி அப்படி நீடிக்கவே கூடாது. இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதுவும் இந்த உண்மையில வந்து காம்ப்ரமைஸே வந்து பண்ணவே கூடாது. அப்பதான் வந்து இந்த இந்த பயணத்தில் நம்மளுடைய இம்ப்யூரிட்டீஸ் எல்லாமே நீக்கப்பட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். அட்லீஸ்ட் 80% ஆவது உண்மை பேசுற அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. முடியல அப்டின்னா ஜர்னலிங் எழுதுறீங்களா? எல்லாரும் நான் உண்மதான் பொய் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன்னு எழுதி எழுதி உங்களுக்கு உங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ.